ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட்ஸ் சேனல். ஐபிஎல் 2024க்கான ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள ஷெட்யூல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பாதி ஷெட்யூல்ல எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபிஷியல் அனௌன்ஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு 15 டேஸ்க்குள்ள ஷெட்யூல் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம சிஎஸ்கே அணி எத்தனை மேட்ச் விளையாட போறாங்க, யாருக்கு அகைன்ஸ்ட் விளையாட போறாங்க, அவங்களோட முதல் போட்டி யாருக்கு அகைன்ஸ்ட் விளையாட போறாங்கன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் ஐபிஎல் 2024 15 டேஸ்க்குள்ள ஷெட்யூல பத்தி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. சிஎஸ்கே டீம் தானே டிஃபெண்டிங் சாம்பியன், அதனால அவங்க தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். யாருக்கு அகைன்ஸ்டா முதல் போட்டி விளையாட போறாங்கன்னா ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க. மார்ச் 22ஆம் தேதி 8 மணிக்கு வேற லெவல்ல இருக்க போது. ஒரு பக்கம் தல தோனி, இன்னொரு பக்கம் விராட் கோலி. வெறித்தனமா இருக்க போது அந்த மேட்ச். அதுவும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல நடக்க போது. 2019ல நம்ம சென்னை சூப்பர் கிங் அணி என்ன செஞ்சு வச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 70 ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா ஆர்சிபி அணி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து மார்ச் 26ஆம் தேதி சிஎஸ்கே அணி யாருக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வேற லெவல்ல இருக்க போது நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போன சீசன் ஃபைனல் மோதிக்கிட்டாங்க. அதுல சிஎஸ்கே அணி ஜெயிச்சதுனால ரிவெஞ்ச் எடுக்க வருவாங்க இந்த சீசன்ல. அதுவும் சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல நடக்க போகுது இந்த மேட்ச். அடுத்து சிஎஸ்கே அணி யாருக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்கன்னா டெல்லி கேபிட்டலுக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க மார்ச் 31ஆம் தேதி வைசாக்ல. இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அணி ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங் சைடு பயங்கரமா இருக்கு சிஎஸ்கே அணிக்கு. அந்த சைடுல பவுலிங் யூனிட் சரியா இல்ல நம்ம டெல்லி கேபிட்டல் அணிக்கு. அதனால சிஎஸ்கே அணி இந்த மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. அடுத்து சிஎஸ்கே அணி யாருக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா விளையாட போறாங்க. இந்த மேட்ச் ஹைதராபாத்ல நடக்குது 7:30 மணிக்கு. வேற லெவல்ல இருக்க போகுது. ஒரு பக்கம் வேர்ல்டு கப் இன்னிங் கேப்டன் பேட் கமிங்ஸ், இன்னொரு பக்கம் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பல வேர்ல்டு கப் அடிச்சவன்டான்னு இருக்கிற நம்ம தல தோனி மோத போறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வேற லெவல்ல இருக்க போகுது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணியோட பேட்ஸ்மேன் எல்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. அவங்க டீமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சிஎஸ்கே அணி என்ன செய்ய போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தமா 4 போட்டி விளையாட போறாங்க ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் பேஸ்ல. நண்பா, எல்லா சீசனுமே நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கு சிஎஸ்கே அணிக்கு ஸ்டார்டிங்ல வச்சிருவாங்க. 2வது மேட்சோ இல்ல 3வது மேட்சோ. இந்த சீசன் மட்டும் 4-5 மேட்சுக்கு அப்புறம் வைக்கிறாங்க. ஏன்னா உங்க 2 பேர் மோதிக்கிட்டாவே பயங்கரமா இருக்கு. கடைசி வரையும் போகும் மேட்ச். அதனாலதான் சொல்றேன், உங்க 2 பேர் போட்டியை ஸ்டார்டிங்லேயே வச்சிருந்தா பயங்கரமா இருந்திருக்கும். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கே அன்னைக்கு இந்த 4 போட்டியும் அட்வான்டேஜா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.